ப்ரோ பின்னால் திரும்பி சென்றா ஓட வேண்டி இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு அவுக்கான புத்தகத்தில் பார்த்துட்டு இதிலிருந்து அடுத்ததாக தல்கோட்டை வியூ பாயிண்ட் இடம் பார்க்க தான் போய் கொண்டு இருக்கிறோம். இதிலிருந்து 53 கிலோமீட்டர்ன்றது நாங்கள் போகணும். இந்த இடத்துல போய்க்கல இந்த மரங்களை பாருங்களேன் எப்படி இருக்கு அந்த வியூ. பா இது விடியப்புறத்தில் வரைக்கும் இன்னும் நல்லா இருக்கும் போல இருக்குது. அப்படியே இந்த இடத்த பார்த்து கொண்டு போவோம். பா வேறு லெவல். செம்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் கிட்ட இந்த மரங்கள் அப்படியே இருக்கும் போல இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு நீட்டாக இந்த ஒரு இடத்துல நான் அப்படி மரங்கள் பார்த்ததே இல்லை. உண்மையிலுமே தனிச்சிறப்பு தான். அதே மாதிரி எங்களோட வலது பக்கத்தில் இருக்கிற வயலெல்லாம் விதைச்சிருக்கல இந்த இடத்துல வந்து பார்க்கல எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. இந்த இடத்துல இருக்கிற ப்ரோ ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுவார், இந்த இடத்த போய் பாருங்க ப்ரோ, கட்டாயம் நல்ல இடம் வந்து. உண்மையிலுமே நல்ல இடம் தான். அவருக்கு நன்றியை சொல்லிக் கொடுக்கணும். நான் அதுக்கு முதலே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நான் எந்த பாதையால் வந்தோம்ன்றதே தெரியல. இப்போயும் நான் இந்த இடத்த பார்ப்பேனான்னு தெரியாமல் தான் இந்த இடத்துக்கு வந்தேன் நாங்கள். வா வேறு லெவல். இப்போ இந்த சந்தியிலேருந்து நாங்கள் வலது பக்கம் போகணும். நாங்கள் போன வரைக்குள்ள நாங்கள் என்ன செய்கிறாங்களா இதால் தான் வந்து நாங்கள் போல. ஆனால் இந்த இடத்த நான் பார்க்கவே இல்லையே. பா இந்த இடத்த பாருங்களேன் எப்படி வித்தியாசமாக இருக்குண்டு. அருமை. வாவ். இதில் இந்த போய்களை இந்த கலாவை வேண்டாம் மீன் பிடிக்கிற இடம் கொஞ்சம் வடிவாக இருக்கும் போல இருக்குது. அந்த இடத்துக்கு எதாவது போகிறோன்னு தெரியல. அப்படி தெரிஞ்சு வேண்டாம் கட்டாயம் அந்த இடத்த போய் நாங்கள் அந்த வியூவை பார்க்க வேணும். உண்மையிலே நல்லா இருக்கும். நாங்களும் கொஞ்சம் தூரம் ஓடி வந்துட்டோம். அந்த வியூவுக்கு போக மாட்டோம். அது மீன் பிடிக்கிற இடம் பார்க்குற வியூவுக்கு போக மாட்டு அவடத்தால் தான் ரங்கணும் போல இருக்குது. இடங்களை கண்டுபிடிச்சி போகிறன்றது தான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ப்ரோ இதில் ரங்கினி கண்டா நல்லா போல இருக்குது. விழுந்துடாத. ஓகே கீழே ரக்கிட்டோம்ன்றால் பைக் ஏற்றலாம். அதில் கொஞ்சம் கிடையான தரைன்றது இருக்குது. இந்த இடத்துல போய்க்கலாம். உங்களுக்கு வியூவை காட்டுறேன் பாருங்களேன். அதோட தான் இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன் நான். இந்த இடத்துல எல்லாம் பைக்கில் போயிட்டு வர்றாங்க தான். ஆமாம் ஓகே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. பா வேறு லெவல். அதுவும் அந்த மரம் நிற்கிது பாருங்க, அதில் அதான் ஹைலைட். ஓகே இப்போ இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே இந்த இடத்துல ரோட் ஷாட் எடுக்கலைன்றது தான் ஒரு காலைக்குரிய ஒரு விஷயம். ரெண்டாலும் இதில் இந்த வலிக்கிடும் போய்க்கல ப்ரோ ஐயத்தில் ஏண்டா ஃபுல்லாகவே கரணம் பண்ணுறான ரோட்டு. இதை ஏறின பிறகு கண்டினியூ பண்ணுறவங்களோட. ஓகே இப்போ அந்த ப்ரோ ஏற்றி கொண்டு வலிக்கிட்டேன் இதிலேருந்து. இப்போ நேரம் சரியாக 1:47 ஆகுது. நாங்கள் நிறைய நேரம் இந்த இடத்துல ரெண்டு மினக்கிட்டோம். ஆனால் பயங்கரமாக பசிக்குது. உடம்புல ஓரளவு சக்தியே இல்லைன்னு கூட சொல்லலாம். எல்லாமே வேணுன்றது உண்மையிலுமே அருமை. இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு சலூட். நீங்கள் எல்லா கொரோனா முடிஞ்ச அப்புறம் இலங்கையில் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கட்டாயம் இந்த இடத்துல நிறைய அட்வென்ச்சரான விளையாட்டுகள் எல்லாம் செய்யலாம். அதில் ஒரு வெள்ள மாளிகை மாதிரி இருக்குது. அந்த மாளிகையில் தான் கண்டக்ட் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாம் செய்யணும் போல இருக்குது. இதில் நாங்கள் போகிற வழியில் தான் ஜாதிக்கு நம்மளுக்கு என்னென்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நாங்கள் வேண்டிய போகலை. என்னடா சும்மாவே இப்போ உள்ள வீடியோ எடுக்காதுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அப்படியான ஒரு பிரச்சனைன்றது வேறு கட்டாயம். இதில் தான் பாருங்கள் அந்த ஜாதிக்கு நம்மளுக்கு என்னென்ற இடத்துக்கு போகிறது. அక్కడ இடது பக்கத்தில் டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த பாதையெல்லாம் நடந்து போகணும். ஃபுல்லாக அந்த நாகமலர் எல்லாம் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிக்கிறேன். நான் ஒரே ஒரு கதை இந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். காலப்போக்கில் நாங்கள் இந்த இடத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல போய் கொண்டு இருக்கல இந்த இடத்துல காட்சி அப்படியே பார்த்து கொண்டு வாங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இந்த மடாட்டுக்கம் பேரே சரியாக வருதில்ல. அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதில் இடது பக்கம் போனோம்ட்டா இப்போ கூடி ஒன்றும் இல்லை. நாங்கள் வவுனியாவுக்கு போய் கொள்ளலாம். ஆனால் இதில் வந்து நாங்கள் இப்போ வலது பக்கம் தான் போகிறோம். இதில் இது போய்க்கல தம்புள்ள டவுன் டப்பட்டு வந்துடும். அந்த இடத்துல தான் நாங்கள் இங்கே ஒரு கடையை கண்டுபிடிச்சி கட்டாயம் சாப்பிடணும். சத்தியமாக இந்த நியூஸில் இயலவே இயலான்னு தான் சொல்லலாம். இதில் போய் கொண்டிருக்கல ஒரு கடையை கண்டுட்டோம். இந்த கடையில் சாப்பாடு இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து வண்டிக்காய் பொரியல் போல் இருக்குது. இது கருவாட்டு கறி, இது பருப்பு, இது சிக்கன் கறி, இது தக்காளி வச்சு எதை சொல்லியிருக்கணும், அப்பளம் மிளகாய். இது எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். சத்தியமாக முகம் காட்டுற அளவுக்கு
எனர்ஜி இல்லை. ஓகே, இப்போ சாப்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட் இதை பாருங்கள், சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்ல நீட்டான சாப்பாடு, நல்லா இருந்துச்சு சாப்பாடு. என்ன பில் வந்து 380 ரூபா எடுத்த பில். சாப்பாடு, அதோட தண்ணி பத்தில் உண்டு, அதோட ஜூஸ் ஒன்று எடுத்தது. இதுலேருந்து நாங்கள் என்ன போக வேண்டிய தூரம் வந்து 23 கிலோமீட்டர்ன்றது இருக்குது. ஆனால் திருப்ப வீட்டை போயிடுவோமோன்ற ஒரு ஐடியா இருக்குது. என்றாலும் நாங்கள் வந்த இடத்த பார்க்காம போகக்கூடாது, அதனால் நாங்கள் இதிலேருந்து போய் கொண்டு இருக்கிறோம். இதில் போய் கொண்டிருக்கையில் முன்னுக்கு போகிற வாகனத்தில் ஒன்று எழுதி இருக்குது பாருங்கள், ஐ எம் புத்திஸ்ட் அண்ட் ஐ எம் ப்ரோட்டாக். இடையில் ஒரு எழுத்த காணல, டு சே தட் அப்படின்ட்டு. என்னென்னா நான் பௌத்தர் என்று சொல்கிறதுல பெருமிதம் கொள்கிறேன் அப்படின்ட்டு போட்டிருக்கு. கீழே ஒண்டர் ஆஃப் ஏசியான்ட்டு போட்டிருக்கு. அவங்கள மாதிரி தான் அவையில் மதிக்கிறோம், நல்ல ஒரு விஷயம். இப்போ நாங்கள் தம்புள்ள என்ற இடத்துலேருந்து இடது பக்கம் திரும்பி போய் கொண்டு இருக்கிறோம். இதுலேருந்து ஹபர்ன என்ற இடம் 21 கிலோமீட்டர். நாங்கள் போகிற தல்கோட்டை வியூ என்ற இடம் 19 கிலோமீட்டரில் இருக்குது. நாங்கள் இதுலேருந்து போகிற தல்கோட்டை வியூ என்ற இடத்துக்கு நான் ஏற்கனவே போயிருக்கிறேன். நான் அந்த இடத்துல ரோன் ஷாட் எடுக்கல என்று கவலைப்பட்டு கொண்டு வந்தேன். நான் இந்த முறை நாங்கள் அதில் போய் ரோன் ஷாட் எடுப்போம். அது வேறு விதமாக இருக்கும். இதில் பாருங்க ஒரு சந்தி ஒன்று வருது. இதில் சிகிரியா ஒரு போட் போட்டிருக்குதானே. இதில் இருந்து நாங்கள் இப்போ வலது பக்கம் திரும்பி போகணும். நேராக போனோம்னா தான் நாங்கள் அப்படியே ஹபர்ன என்ற இடம் 15 கிலோமீட்டரில் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதிலேருந்து சிகிரியா என்ற இடம் 9 கிலோமீட்டரில் இருக்குது. நாங்கள் போகிற இடமும் கிட்டத்தட்ட அதுக்கு கிட்டவா தான் இருக்குது. இந்த இடத்துல போய்க்கலாம். நீங்கள் நிறைய ஹோட்டல்களை பார்ப்பீங்களா, என்னடா சிகிரியா என்ற இடத்துக்கு போகிறதுக்காக வெள்ளக்காரங்கள் இந்த இடத்துல வந்து கூடுதலாக அனுப்பினோம். எங்களோட வலது பக்கத்தில் ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது பாருங்க, சாம்ஸ் அண்டு டேக் அவே போட்டிருக்கு. இந்த ஹோட்டல் நாங்கள் ஒரு வந்து சாப்பிட்றோம். சாப்பாடுன்றது அறவே நல்லாவே இல்லைன்னு தான் சொல்லணும். எங்களோட இடது பக்கத்தில் பாருங்கள் சிகிரியா மலைக்குன்று தெரியுது. இது நாங்கள் போகிற அந்த வியூ பாயிண்ட்லேருந்தே பார்த்துக்கொள்ளலாம். இதில் வேறு டவுனில் பாருங்கள், எங்களோட வலது பக்கமாக இருந்தாலும் சரி, இடது பக்கமாக இருந்தாலும் சரி, இந்த வெள்ளக்காரங்களை ஈட்ட மாதிரி ஹோட்டல். அதே மாதிரி இந்த இடத்துல சாப்பாடுன்றது நல்லா இருக்கும். காலப்போக்கில் நீங்கள் இஞ்சால வரைக்கும் இந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பாடுன்றதை. பாருங்கள் எங்களோட இடது பக்கத்தில் ஜானை நிற்குது. இப்போ இந்த சீசன் இல்லாதால தான் இதில் இருக்குது. இல்லாட்டி இந்த இடத்துல கட்டி வச்சிருப்பினோம். இதில் கட்டி வச்சுட்டு இதில் இருந்து போய்க்கலாம். முன்னுக்கு ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்தில் நீங்கள் தேவையான அந்த வெட்டிங் ஷூட்டெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். சஃபாரின்றதை கூட்டிகிட்டு போயிடும். நான் ஒரு கேட்டிருக்கேன், 1500 ரூபான்றது அந்த ரேட்டுன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ நாங்கள் அந்த இடத்துல வந்து இடது பக்கம் திரும்பி போய் கொண்டிருக்கிறோம். இதில் போய் கொண்டிருக்கையிலே பாருங்கள் எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு சிகிரியா மலைக்குன்றுன்றது தெரியுது. ஓகே, இப்போ அந்த ரோட்டால் வந்து பிதிருங்காலப்புற ரோட்டில் போய் கொண்டிருக்கிறோம். இதிலேருந்து போய்க்கல ஒரு வலது பக்கம் திரும்பி தான் நாங்கள் போகணும். இப்போ பாருங்கள் இதில் இருந்து வலது பக்கம் திரும்பணும். இதில் பாருங்கள் ஒரு புத்த விகாரை ஒன்று இருக்குது. அதுலேருந்து வலது பக்கம் திரும்பி நேராக போய் திருப்பி ஒரு இடது பக்கம் திரும்பி அப்படியே நாங்கள் போகணும். மெஜரவல் ரோட்லேருந்து இடது பக்கம் திரும்பி வரைக்கும் முதலாவதாக கான்கிரீட் ரோட் இருக்கும். பிறகு இந்த தார் ரோட்டுன்றது இருக்கும். ஏன்னா இந்த இடத்த சொல்கிறேன்டா, கூகுள் மேப்பில் நீங்கள் அந்த சரியான இடத்த போட்டிங்களாண்டாலே கொண்டு வந்து காட்டாது. அதனால தான் நான் அந்த இடத்த சொல்லி கொண்டு போகிறேன். நீங்கள் அந்த தார் ரோட்டால் வந்து இதில் பாருங்கள் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் சந்தி ஒன்று இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சந்தியால் வலது பக்கம் திரும்பினீங்களாண்டா தான் நீங்கள் அந்த தல்கோட்டை என்ற வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். ஆனால் கூகுள் மேப் சரியான இடத்த காட்டும்போது தெரியல. நீங்கள் ரெண்டாலும் அடித்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் என்ன போன முறை வரைக்கும் எனக்கு சரியான லொக்கேஷன்ன்றதை காட்டலை. ஓகே, இப்போ நாங்கள் தல்கோட்டை வியூ பாயிண்ட் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எங்களோட வலது பக்கத்துலேயே பாருங்கள் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் பைக்கை நிப்பாட்டிக்கொள்வோம். ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்டேன். நாங்கள் இந்த இடத்துல ரோன் ஷாட் எடுப்போம்னு பார்த்தோன்னா அதில் ஆப்போசிட் அலர்ட் வந்ததால் நாங்கள் இந்த இடத்துல ரோன் ஷாட் எடுக்கலாம் போயிட்டு சரி அப்படி இருந்து ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தோன்னா அதில் எஸ்டிஎஃப் காரங்களோட வாகனம்ன்றது போனது நீங்கள் சில வேலை பார்த்துருப்பீங்க. அது நிறைய நேரம் இஞ்சால போய் என்ன தான் செய்யணும்ன்றதை நாங்கள் பார்ப்போம் மட்டும் தான் இதுலேருந்து போய் கொண்டு இருக்கிறோம். அதோட இஞ்சால கலிங்கி பாயிற இடமும் இருக்குது, அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இதில் பாருங்கள் அந்த எஸ்டிஎஃப் காரங்களோட வாகனம் நிற்குது. நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள ஒரு கேம்ப் ஒன்று இருக்கணும் போல இருக்குது. அதில் நாங்கள் கண்டுகொள்ளாத மாதிரியே போய் நாங்கள் கலிங்கி பாயிற இடத்தை பார்ப்போம். ஓகே, இடம் தான் அந்த கலிங்கி பாயிற இடம்.
ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிட்டோம். நாங்கள் இந்த இடத்துல வியூன்றதையே பார்க்கலாம் போயிட்டு. இதில் பாருங்கள், நாங்கள் ட்ரோன் ஷாட் எடுப்ப மட்டும் பார்த்தேன். சரி, வெளியில் அங்கே போனால் ட்ரோன் ஷாட் எடுப்ப மட்டும் பார்த்தேன், அதுவும் நடக்காத போல இருக்குது. அதால் நாங்கள் இதுலேருந்து ஹிரிவட்டுனா டேங்க்ன்ற இடம் பார்க்க போகிறோம். இங்கேருந்து 12 கிலோமீட்டர்ன்றது அங்கே போகணும். நாங்கள் இந்த இடத்துல போய் கொண்டிருக்கல, எங்களோட வலது பக்கத்தில் பாருங்கள் பிதிருங்கால ரொக்கு இருக்குது. இந்த இடத்துல வியூவை தானே அப்படியே ட்ரோன் ஷாட்டில் எடுப்ப மட்டும் பார்த்தேன்னா எல்லாமே பிழைச்சி போச்சு. இதால் போய் நின்று ட்ரோன் ஷாட் எடுத்தால் என்ன வரும்? ஆனால் இதில் ஒரு கேம் மாதிரி ஒன்று இருக்குது. அதால் நாங்கள் எந்த ஒரு மூமெண்ட்டுமே இதுக்குள்ள எடுக்கலாமே இருக்குது. நாங்கள் அந்த தால்கோட்டை வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வரைக்கும் ஒரு 4 சந்தி கொண்டு வரோம். அந்த 4 சந்திலேருந்து இடது பக்கம் திரும்பி போய் கொண்டு இருக்கிறோம். இதுலேருந்து நாங்கள் போகிற இடத்துக்கு என்ன 12 கிலோமீட்டர்ன்றது நாங்கள் போகணும். அந்த கூகுள் மேப் காட்டின இடது பக்கம் திரும்பி வந்து தானே ஃபுல்லாகவே அப்படி இங்கால மண் ரோட்டாக தான் இருக்குது. நீங்கள் இதில் இருந்து நேராக போயிருந்தீங்களா, அந்த சந்திலேருந்து நேராக போனீங்கன்னா 19 கிலோமீட்டர்ன்றது காட்டும். அந்த ரோட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இதால் தயவுசெய்து காரில் எல்லாம் வந்து இங்கால எல்லாம் வந்துடாதீங்க. அப்போ ஒரு மாதிரி அந்த கிடங்கு பள்ளமான ரோட்டை தாண்டி இப்போ ரோட் ஒன்றில் போய் இப்போ மெயின் ரோட்டில் இருக்கிறப்புறம் இதில் இருந்து இடது பக்கம் போன மாட்டா தான் தம்பில், இதில் இருந்து வலது பக்கம் போன மாட்டா தான் நாங்கள் போகிற அந்த ஹிரிவட்டுனா டேங்க் என்ற இடத்துக்கு போகிறது. போன முறை நாங்கள் அந்த ஹிரிவட்டுனா என்ற டேங்குக்கு போய்க்கல உள்ள விட இல்லை அந்த ஊராக்கள் எல்லாம் சேர்ந்து. இந்த முறை என்ன செய்ய போயணுமன்றது தெரியலை, என்னால் பார்ப்போம். இதில் பாருங்கள் இந்த சந்தி வருது தானே, இதில் நேராக போன மாட்டா தான் நான் அப்படியே ஹவர்ன ஜங்ஷன் வரும். இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சு தான் நீங்கள் உள்ளே போயிடலாம். அப்படின்ட்டு இந்த ஊரில் இருக்கிற ஒரு அண்ணா சொல்லி நீதிமன்றத்துக்கு போகணுமென்று சொல்லிட்டு அனுப்பினவர். இந்த முறை யாருமே ரூல்ஸ் போடையில அதுக்கு போயிடும். ஆனால் அந்த குளத்தை பார்த்தா பெரிய குளம் மாதிரி தெரியல. ஆனால் இதில் இருக்கிற அந்த கலிங்கி பாயிற இடம் வந்து உண்மையிலுமே வடிவான ஒரு இடம் உண்டு. நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் அந்த கலிங்கி பாயிற இடம் இருக்க வேணுமெண்டு. இதில் பார்ப்போம் ப்ரோ. இதுதான் நார்மலாக தண்ணி வடிக்குது. ஆனால் இந்த இடமா இது ஒன்று தானே இருக்குது, இதுதானே அந்த இடம் வேணே. சரி, இதில் நிப்பாட்டிக்கொள்ளும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ரவுண்ட் ஷாட் வியூ எல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லாவே இருந்தது. என்ன இந்த இடத்துக்கு இன்னும் கொஞ்சம் அதை மழை பெய்து விட்ட டைமில் தான் வரணும். ஏன்னா ஃபுல்லாகவே தண்ணி பாய்க்கலாம். இது இந்த வடிவன்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எங்கே போய் கொண்டு இருக்கிறோம்னா இந்த குளக்கட்டை ஃபுல்லாகவே போய் பார்த்துட்டு வருவோம்ன்றதுக்காக தான் போய் கொண்டு இருக்கிறோம். ஏன்னா சில நல்ல வியூ எல்லாம் இங்கே இருக்கலாம். இதெல்லாம் பாருங்களேன், அப்படி அந்த தடி கட்டி குளிக்க விட்டுருக்கணும். உண்மையிலுமே அருமை. இப்படியான இடங்களில் ட்ராவல் பண்ணிக்க தான் இப்படியான கல்ச்சர்ன்றதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த குள பண்டை ஃபுல்லாகவே போனோம், அதில் வியூ இல்லை. ஆனால் இதில் போய் கொண்டு இருக்க எங்களோட வலது பக்கத்தில் பாருங்கள், அப்படியே சிகிரியா பிதிருங்காலயம் தெரியுது. இந்த தால்கோட்டை வியூ பாயிண்ட் இந்த இடத்துல இருந்தும் ஃபோட்டோ எடுத்த மாட்டா நாங்கள் தால்கோட்டை வியூ பாயிண்ட் அளவுக்கு சொல்லிக்கொள்ளலாம். ஓகே, இப்போ மெயின் ரோட்டில் வரை தம்பில் பக்கம் தான் போய் கொண்டு இருக்கிறோம். மெயின் ஹபர்னால போயிலன்னா 103 கிலோமீட்டர் தான் அதில் போகிறது. என்றாலும் அதில் ரோட் வேலைன்றது செய்யணும். இந்த இடத்துல போய் கொண்டு இருக்கீங்கள பாருங்கள், ஜான ரோட் க்ராஸ் பண்ணுது. அப்படியே கண்ணுக்கு முன்னுக்கு எந்த வியூ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ப்ரோ பின்னால் திரும்பி தண்டா ஓட வேண்டி இருக்கும். பின்னால் ரெடியாகவே நில்லுங்க. ஐயோ,
ஓகே தப்பிச்சு எப்படியாவது ஓடிடு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எங்களோட மனநிலை. சரி, இதுலேருந்து நாங்கள் தம்பில் போய் அதுக்கப்புறம் பவுனி ஆண்ட இடம் தான் போகிறோம். இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன். ஏன்னா கோப்ரோவில் பேட்டரி சார்ஜ்ன்றது இல்லை. ஓகே, இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய்.